அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி தோழர்களும் மனிதர்களே, அவர்களிடமும் தடுமாற்றங்களும் தவறான முடிவுகளும் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்னறிவிப்பு செய்துள்ளனர். நியாய தீர்ப்பு நாளில் மக்கள் எல்லாம் பதைபதைப்புடன் இருக்கும்போது நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். என் தோழர்களில் சிலர் இடதுபுறமாக பிடிக்கப்படுவார்கள், அதாவது நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள். அப்போது நான், அவர்கள் என் தோழர்கள் எனக் கூறுவேன். அதற்கு இறைவன், நீ அவர்களை பிரிந்தது முதல் வந்த வழியே அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருந்தனர் என்று கூறுவான். அப்போது அவர்களுடன் நான் இருந்தவரை அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். எப்போது என்னை நீ கைப்பற்றிக் கொண்டாயோ அப்போது முதல் நீயே அவர்களை கண்காணிப்பவனாய் இருக்கிறாய் என்று சகோதரர் ஈசா கூறியது போல் நானும் கூறிவிடுவேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு சில நபித்தோழர்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள் என்பது முன்னரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அதனை நமக்கு அறிவித்து சென்று விட்டனர். இந்த நிலையில் நபித்தோழர்களின் கூற்றுக்கள் மார்க்கம் ஆதாரம் என்று எப்படி சொல்ல முடியுமா? நபித்தோழர்களில் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத பிதுஅத்துகளை உருவாக்குவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளனர். நான் கௌசர் எனும் தடாகத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதனை அருந்துவார். யார் அதனை அருந்துகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது. என்னிடம் சில கூட்டத்தினர் வருவார்கள், அவர்களை நானும் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். பின்னர் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரையிடப்படும். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று கூறுவேன். உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கி விட்டனர் என்பது உமக்கு தெரியாது என்றும் கூறப்படும். எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் என்று நான் கூறுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹல் பின் சஅத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் போது, நியாய தீர்ப்பு நாளில் என் தோழர்களில் ஒரு கூட்டத்தினர் என்னிடம் வருவார்கள். அவர்கள் கௌசர் தடாகத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அப்போது நான், என் இறைவா இவர்கள் என் தோழர்கள் எனக் கூறுவேன். உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கி விட்டனர் என்ற அறிவு உமக்கு இல்லை. அவர்கள் வந்த வழியே பின்புறமாக திரும்பி சென்று விட்டனர் என்று இறைவன் கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் செய்ததையும் மட்டுமே நபித்தோழர்கள் செய்வார்கள். நபி வழியில் இல்லாத எந்த ஒன்றையும் நபித்தோழர்கள் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் காரணம் கூறிதான் நபித்தோழரின் நடவடிக்கைகள் மார்க்க ஆதாரங்கள் என்று வாதிட்டு வருகின்றனர். அவை அனைத்துமே ஆதாரமற்ற பொய்க்கூற்று என்பது இந்த நபிமொழிகள் மூலம் தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததையும் செய்யாததையும் சில நபித்தோழர்கள் புதிதாக உருவாக்கி அதன் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றால் இந்த கடும் எச்சரிக்கையில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? நபித்தோழர்களின் சொற்களாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் அதற்கு குர்ஆனில் இருந்தும் நபி வழியில் இருந்தும் ஆதாரம் காட்டப்பட்டிருந்தால் மட்டுமே அதை பின்பற்ற வேண்டும். நபி வழியை ஆதாரமாக காட்டாமல் அவர்கள் செய்தவை எதுவாக இருந்தாலும் அவை பிதுஅத்தாக இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் அதை மார்க்க ஆதாரமாக கருதக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம். நபித்தோழர்கள் நம்மை விட பல மடங்கு சிறந்தவர்கள் என்றாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையை நாம் மறந்துவிடக் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.